வணக்கம் உறவுகளே! இனிமே இவர்தான் கெத்து. சைனாலேருந்து வந்துக்கிற மேனோஸ் ஏஐ. இத பத்தி தான் வெப்ல எங்க பார்த்தாலும் பேச்சு. அது என்னங்க சாட் ஜிபிடி, டீப்சீக் இதெல்லாம் செய்யாதத, இவரு என்ன செய்ய போறாரு? எதனால இது ரொம்ப ரெவல்யூஷனரி மாடலா கன்சிடர் பண்ணி, டாக் ஆஃப் த ஹோல் வெப் இது ஆக்குபை பண்ணியிருக்கு இந்த டாபிக் அப்படின்னு நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். அத உங்களோட ஷேர் பண்ண போறோம். இதுல எப்படி லாகின் பண்றது? இத எப்படி எக்ஸ்ப்ளோர் பண்றது? இதிலிருந்து எப்படி பலன் அடையிறது? அப்படின்றத தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். சரிங்க. நம்ம இப்ப Google போய் ஜாயின் மேனுவஸ் அப்படின்னு குடுக்குறோம். எப்படி ஜாயின் பண்ணணும்னு நமக்கு தெரியல. ஓகே. இங்க அவங்களோட வெப்சைட் இருக்கு. வெப்சைட்டுக்குள்ள கிளிக் பண்ணி நம்ம மேல டாப் கார்னர்ல தான் எப்பவுமே அவங்களோட லாகின் பட்டன் இருக்கும் இல்லையா? லாகின் பட்டன் எங்கடா அப்படின்னு தேடி பார்த்தோம்னு சொன்னா, லாகின் பட்டன் அங்க இல்ல. அங்க வந்துட்டு ரெஜிஸ்டர் அப்படின்னு தான் இருக்குது. சரி எப்படி ரெஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்னு அத கிளிக் பண்ணி பார்த்தோம்னு சொன்னா, இன்விடேஷன் கோடு குடு அப்படின்னு சொல்லுது. என்கிட்ட எங்கப்பா இன்விடேஷன் கோடு இருக்குது? அப்படி ஒண்ணும் இல்லையே! குடுக்க முடியலையே! வேற என்ன வச்சிருக்காங்க அப்படின்னு ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தா, சரி ரெக்வெஸ்ட் ஆக்சஸ் குடு அப்படின்னு ஒரு பட்டன் இருந்துச்சு. அத நம்ம கிளிக் பண்ணோம். இப்ப அவங்க எப்படி பண்றாங்க அப்படின்னா, பீட்டா வெர்ஷன் தான் ரன் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க எல்லாரையும் அனுமதிக்கிறது இல்ல. அவங்களுக்கு வந்துட்டு இன்விடேஷன் நமக்கு அனுப்புவாங்க கோடு. அதுக்கு முன்னாடி இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் அவங்க கேட்கறாங்க. அதுதான் ரெக்வெஸ்ட் ஆக்சஸ். நம்மளோட இமெயில் அட்ரஸ், வொர்க் இமெயில் அட்ரஸ், நம்மளோட சோசியல் மீடியா அக்கவுண்ட் இதெல்லாம் குடுத்துட்டு, நம்ம என்ன பண்றோம்? சப்மிட் ரெக்வெஸ்ட்ன்னு குடுக்குறோம். அவங்க சூன் நம்மளுக்கு ஒரு இன்விடேஷன் கோடு நம்ம ரெஜிஸ்டர்ட் இமெயில் அனுப்புறேன்னு சொல்றாங்க. பட் அதுக்கு முன்னாடி அவங்க வெப்சைட் ஆப்ஷன்ஸ் போய் நம்ம கிளிக் பண்ணி பார்க்குறோம். நம்ம டேட்டா அனாலிசிஸ் கிளிக் பண்ணிட்டு, டேட்டா அனாலிசிஸ் கீழ என்ன இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அதுல ஒரு இன்ட்ரஸ்டிங் டாபிக் இருக்கு. சோசியல் மீடியா பப்ளிக் ஒப்பீனியன் ரிசர்ச். இதுல ஒரு இன்ட்ரஸ்டிங் டாபிக் மாரி இருக்கு. நம்ம அத கிளிக் பண்றோம். அப்படி என்னதான் செய்யுது அப்படின்னு. ஓகே, நவ் இட் சீம்ஸ் டு எ மேஜிக் ஸ்டார்ட் பிகின். ஓகே, நவ் இங்க பாருங்க ChatGPTலயும், DeepSeekலயும் ஒரே ஒரு விண்டோ தான். பட் இதுல 2 விண்டோ ஓப்பன் ஆகுது. இதுல என்ன பண்ணுது அப்படின்னா, டீட்டெயிலா இன்டென்ஸ் ரிசர்ச் போய்க்கிட்டு இருக்கு. அது ரிலவெண்ட் பிக்சர்ஸ், சார்ட்ஸ் அது எல்லாமே சேவ் பண்ணி அழகா வைக்குது. பாருங்க ஒரு டாக்குமெண்ட்டா நமக்கு சேவ் பண்ணிட்டு, அத ஒரு இமேஜாவோ, டாக்குமெண்ட்டாவோ அந்த ப்ராம்ப்ட்க்கு சம்பந்தப்பட்ட இமேஜஸ், டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே அது ஸ்டோர் பண்ணுது. ஸ்டோர் பண்ணி நம்ம அங்கேயே அழகா ரீட் பண்ணி பார்க்குற மாதிரி பாருங்க சூப்பரா ரீட் பண்ணி நமக்கு காமிக்குது. கம்பேரிட்டிவ் அனாலிசிஸ் எல்லாம். இப்ப அந்த ஃபைல நம்ம டவுன்லோட் கூட பண்ணிக்கலாம். டவுன்லோட் பண்ணிட்டு நம்ம சிஸ்டம்ல சேவ் பண்ணிட்டு நமக்கு தேவையான சமயத்துல நம்ம பண்ணலாம். அது ஒரு பேக்கேஜ் மாரி டீல் பண்ணுதுங்க. செமையா பண்ணுது. இப்ப நம்ம ஃபீச்சர்ல இருக்கிற அடுத்த இது ட்ரிப் டு ஜப்பான் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அத நம்ம கிளிக் பண்றோம். அது என்ன பண்ணுது அப்படின்னா, ஒரு ஜப்பான் நாட்டுக்கு நம்ம டிராவல் போணும் அப்படின்னா, என்னென்னலாம் வேணும்? எந்தெந்த இடங்கள் நீங்க பார்க்கணும்? கிளைமேட் எப்படி இருக்கும்? அங்க உள்ள மார்னிங், ஈவினிங் பார்க்க வேண்டிய அ இடங்கள், அது எல்லாமே அழகா அங்க பாருங்க ரைட் சைட்ல உங்களுக்கு வெப்ல போயிட்டு இமேஜஸாவே உங்களுக்கு கிரியேட் பண்ணி அந்த ஸ்கெட்யூல்ஸ் எல்லாம் அடப்பாவி! ஒரு கைடாவே குடுத்துட்டாங்க. கீழ பாருங்க ஜப்பான் டிராவல் ஹேண்ட்புக் அப்படின்னு உங்களுக்கு ஒரு டிராவல் கைடையே ரெடி பண்ணி குடுத்துட்டாரு. அந்த டிராவல் கைட நம்ம முன்னவே சொன்னது போல, நீங்க வந்துட்டு டவுன்லோடும் பண்ணி வச்சுக்கலாம். இப்ப இதுல பாருங்க என்னென்னலாம் குடுக்குறாங்க பாருங்களேன். அழகா டவுன்லோட் பண்ணி நம்ம வச்சுக்கலாம். இப்ப என்ன குடுக்குறாங்க பாருங்க. ஆ ட்ரிப் ஓவர்வியூ. ஓகே. நீங்க இந்த டேட்ல போனீங்க அப்டின்னா, உங்க ஒய்ஃபோட போனீங்க, ஃபியான்சியோட போனீங்க அப்டின்னா, இவ்ளோ பட்ஜெட் ஆகும். ஹிஸ்டாரிக்கல் பிளேஸஸ், ஜாப்பனீஸ் கல்ச்சர்லாம் நீங்க இந்த இடத்துல இந்த டைம்ல எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். எம்பசி டோக்கியோ என்னென்ன டைம்ல ஒர்க் ஆகுது, வெதர் ஃபோர்காஸ்ட் அந்த டைம்ல எப்படி இருக்கும். அப்புறமா ஆஃப்டர்நூன், ஈவினிங்ல நீங்க பார்க்க வேண்டிய இடங்களு, அப்புறம் டே 1, டே 2, டே 3 அதாவது ஜப்பான்ல 7 நாள் இருக்கிறதுக்குமாக நம்ம ஒரு ப்ராம்ப்ட் போட்டிருந்தோம். உங்களுக்கு ஒவ்வொரு நாளுமே எப்படி இருக்கும்னு சூப்பரா உங்களுக்கு காமிச்சுட்டுங்க. அடுத்தது நம்ம என்ன பண்ணி பார்க்கலாம்னா, எஜுகேஷன். எஜுகேஷன்ல என்ன இவங்களால பண்ண முடியும் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இட் கேன் இன்டராக்டிவ் கோர்ஸ் ஆன் அது செய்யுது. அதுக்கப்புறம் என்ன டாபிக்ஸ்லாம் இருக்குது. ஓகே, கன்வெர்ட்டிங் ஆ ஒரு MP3 ரெக்கார்டிங் இருக்குங்க. அத வந்துட்டு அப்படியே கேட்டுட்டு அனலைஸ் பண்ணி காம்ப்ரஹென்சிவ் நோட்ஸா உங்களுக்கு குடுக்குது. இதுல எக்ஸாம்பிள் வந்து டிரான்ஸ்ஃபார்ம் திஸ் MIT ஓப்பன் கோர்ஸ் வேர் ரெக்கார்டிங் இன்டு காம்ப்ரஹென்சிவ் லெக்சர் நோட்ஸ். அதத்தான் இந்த ப்ராம்ப்ட் செஞ்சுகிட்டு இருக்குதுங்க இப்போ. இட் இஸ் டிரான்ஸ்கிரைபிங் த கன்டென்ட் அண்ட் தென் ஆர்கனைஸ் இட் இன் எ ஸ்ட்ரக்சர்ட் லெக்சர் நோட்ஸ்ங்க. அதோட ப்ராம்ப்ட் எப்படி இருக்குது பாருங்க. டிரான்ஸ்ஃபார்ம் திஸ் MIT ஓப்பன் கோர்ஸ் வேர் ரெக்கார்டிங் இன்டு அ லெக்சர் நோட்ஸ். இந்த ரைட் சைட்ல பாத்தீங்க அப்படின்னா, வாவ்! ஈவன் கிராஃப்,
சார்ட்ஸா கூட அது பண்ணுதுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப லெக்சரர் சொல்றாரு, ஒரு கம்பேரிட்டிவ் அனாலிசிஸா வாக்கு மூலமா அதாவது ரெக்கார்டிங்ல சொல்லும்போது, இது அப்படியே அத கேட்டுட்டு அந்த கம்பேரிட்டிவ் டாக்க உங்களுக்கு ஒரு சார்ட்டாவே உங்களுக்கு அழகா குடுத்துருதுங்க. விச் இஸ் மைண்ட் ப்ளோயிங். இதுதாங்க இதோட யூனிக்னஸ் அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம ஓப்பனிங் வீடியோல அவர் பேசும்போது என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா, இது மத்த ஏஐ மாடல் போல நீங்க குடுக்குற ப்ராம்ப்ட்ஸ ஜெனரேட் மட்டும் பண்ணாது. இட் வில் டூ ஆக்ஷன்ஸ் இன் எ பேக்கேஜ். நீங்க என்ன கேட்கிறீங்க, அடுத்தது என்ன வேணும் அப்படின்லாம் உங்களுக்காக வெயிட் பண்ணாது. நீங்க குடுத்த query-ய முழுமையா அத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு, ரியாக்டிவ் இல்லாம அது ப்ரோஆக்டிவா நீங்க குடுத்தத நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு, அடுத்தது என்ன கேட்க போறாங்க, இவங்களுக்கு ஃபுல் டீட்டெயில்ஸ் என்ன வேணும்னு சூப்பரா குடுக்குது. அடுத்தது புரொடக்டிவிட்டி அந்த டேப்ல என்ன இருக்குது அப்படின்னு பார்ப்போம். கேண்டிடேட் இன்டர்வியூ ஸ்கெட்யூல் அடப்பாவி அத கூட செய்வீங்களா? கான்ட்ராக்ட் ரிவ்யூ அத பார்ப்போங்க. சப்ளை செயின், ஃபைனான்ஸ், ஹெச்ஆர்லலாம் நீங்க வேலை பார்த்தா கண்டிப்பா நெறைய கான்ட்ராக்ட்ஸ் செய்வீங்க. அந்த கான்ட்ராக்ட்ஸ்ல நெறைய டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் நம்ம வைப்போம். இது ஒரு பிடிஎஃப் டாக்குமெண்ட் சரியா? அத என்ன ப்ளீஸ் ரிவ்யூ இந்த கான்ட்ராக்ட் thoroughly identify all errors and provide both revision history and corrected version. அப்போ இந்த கான்ட்ராக்ட் போடும்போது அதுல டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் எப்படி இருக்கு, வல்னரபிலிட்டி ஃபேக்டர்ஸ் ஏதாவது இருக்குதா, அந்த ரீஜனை பொறுத்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் நீங்க கம்ப்ளை பண்ணிருக்கீங்களா, லீகலா அது சவுண்டா இருக்கா, உங்களை அது ப்ரொடெக்ட் பண்ணுதா அப்படின்னு ஃபுல் ரிவ்யூ எடுக்குது. ரிவ்யூ பண்ணிட்டு மேத்தமெட்டிக்கல் எரர்ஸ் பாருங்க, மிஸ்ஸிங் இன்ஃபர்மேஷன்ஸ் காமிக்குது. அதுல என்ன காமிக்குது அப்படின்னா கண்டெய்ன்ஸ் ஒன்லி பிளேஸ் ஹோல்டர் டெக்ஸ்ட், அப்புறமா மிஸ்ஸிங் ஆர்டிக்கல், அதாவது அந்த ரீஜன் பொறுத்து ரிலவெண்ட் லாஸ் எல்லாம் அதை அனலைஸ் பண்ணிட்டு லீகலா அது சவுண்டா இருக்கா, அது உங்களை ப்ரொடெக்ட் பண்ணுமா அப்படின்னு காமிக்குது. இஃப் தேர் ஆர் எனி இன்கன்சிஸ்டன்சிஸ் அண்ட் ஆம்பிகுவிட்டிஸ் in the contract, it is analyzing and giving you no distinction between delivery methods for different products listed in this table. அந்த மாதிரியான டீடைல்டு அனாலிசிஸ் உங்களுக்கு செமையா செஞ்சு காமிக்குது. இதுக்கு மேல என்னங்க வேணும்? அண்ணன் தான் கெத்து. இனிமே வரப்போற காலங்கள்ல எல்லாருமே நம்ம இவர பத்தி தான் பேச போறோம். இதுல தான் நம்ம நெறைய வேலைகள் பார்க்க போறோம். Thanks for watching. Please subscribe and like my channel. Support me. Have a great day, guys.